ஜீ தமிழ்ல 800 எபிசோட் தாண்டி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க சீரியல் தான் மாறி. இந்த சீரியல் ஆக்ட்ரஸான ஆஷிகா படுகோனன் திடீர்னு சீரியல் இருந்து விலகிட்டதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாதாரணமான குடும்ப கதை, குடும்ப சண்டை சீரியலை தாண்டி ஆவி, பாம்பு, அமானுஷ்யம் போன்ற சீரியல்களுக்கு அப்படின்னு தனி ரசிகர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான சீரியல்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த லைனப்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஆரம்பிக்கப்பட்ட சீரியல் தான் மாறி. ஜீ தமிழ்ல கடந்த 2022ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணப்பட்ட சீரியல் இப்போ 3 வருஷத்தை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில ரத்னம் வாசுதேவன் அப்படிங்கிறவர் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினியா ஆஷிகா படுகோனன் தான் நடிச்சிருந்தாங்க. இவங்கள தொடர்ந்து அந்த சீரியல்ல பல பிரபலங்கள் கேமியோ ரோல் கூட பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில இந்த சீரியல்ல இருந்து அஃபீஷியலா நான் விலக போறேன் அப்படின்னு ஆஷிகா படுகோனன் சொல்லியிருக்க விஷயம் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. ஆஷிகா தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய தெலுங்கு சீரியல்லையும் நடித்து பாப்புலர் ஆயிருக்காங்க. தமிழ் சீரியல் அப்படின்னாலே ஜீ தமிழ் மூலிமா தான் அவங்க இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஸோ இந்த சீரியல்ல இருந்து நான் விலகிட்டேன். உண்மையிலேயே எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் தமிழ்நாட்டில் எனக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஆடியன்ஸ் எனக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் நம்புகிறேன் இதே சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு. சீக்கிரமாகவே நான் அடுத்த கட்டத்தில் அடி எடுத்து வைக்க போகிறேன். உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு நீங்கள் கொடுக்கணும். நல்ல ஒரு ப்ராஜெக்டில் திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சீரியல்லையுமே இவங்களோட ஆன்மா இவங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்ட மாதிரியும் வேறொருத்தர் மேலே இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அந்த வேறொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரோஜா தான். ரோஜா சீரியல் மூலமாக நடித்து பாப்புலரான பிரியங்கா நல்காரி தான் இந்த சீரியலில் இனி மாறி கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. அதாவது டேரக்டாக மாறி மாறி இல்லாமல் மாரியோட சோல் இவங்களோட உடம்புக்குள்ளே பூந்த மாதிரியும் இவங்க அடுத்தபடியாக மாறியா இருக்க மாதிரியும் காமிக்க போகிறாங்களாமா. சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன ரோஜா சீரியல் மூலமாக இவங்க பாப்புலர் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து நிறைய சீரியலில் நடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ மறுபடியும் ரோஜா 2ல் நடிக்க இருக்காங்க. இந்த டைமில் ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க இந்த மாறி சீரியல் இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறனால ரோஜாவோட ஃபேன்ஸ் பலருக்குமே இந்த விஷயம் ஹாப்பியான நியூஸாக இருந்துட்டு இருக்கு.